பொதுமக்களே, ஆங்காங்கே இருந்து கொண்டு இங்கே ஏதோ கொஞ்சம் பேர் கூடிக்கொண்டு ஏதோ முழக்கமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை விளக்கி சொல்வதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு ஜனநாயக சக்திகளுடைய மாவட்ட ஒன்றிய மாநில பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை விளக்கி பேசுவதற்காக. அதில் ஒரு வழியாக இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரை ஆற்றுவதற்காக மக்கள் அதிகாரத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ராமலிங்கம் அவர்கள் வரவேற்பை ஆற்றுவார். அன்பிற்குரிய எமதருமை சங்கராபுரம் நகரவாழ் உழைக்கும் மக்களே, கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடிகனும் கலாச்சார கைசடை நாயகனில் ஒருவனுமான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ற பெயரிலே தமிழகத்தை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பன சாம்ராஜ்யத்தை நிறுவ துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய RSS கைக்கூலியும் அதனுடைய அரசியல் பிரிவாகிய பாசிச பாஜகவின் கைக்கூலியுமான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கரூரில் பிரச்சார கூட்டத்திற்கு வந்தபோது கூட்ட நெரிசலிலே சிக்கி 41 பேர் படுகொலையானார்கள். இந்த படுகொலையினுடைய முதல் குற்றவாளி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்ற அர்த்தத்திலும் அந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போன படுகொலைக்கு ஆளான 41 பேர் மரணத்திற்கு காரணமான நடிகன் விஜயை கைது செய்ய கோரியும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அந்த இழப்பீடு கூட நடிகன் விஜயனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு ஜனநாயகங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த சங்கராபுரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக திட்டமிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பிரபு அவர்களையும், இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடக்கி வைக்க வருகை புரிந்துள்ள தமிழக கல்வி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் அருமை தோழர் ஆசி சின்னப்ப தமிழர் அவர்களையும் பகுத்தறிவை தனது சொற்பொழிவின் மூலமும் தனது நிகழ்ச்சியின் மூலமும் தொடர்ந்து வலியுறுத்தி மாதந்தோறும் கூட்டத்தை நடத்தி வரக்கூடிய பகுத்தறிவு இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் புலவர் சிலம்பூர் கிழான் அவர்களையும், பெரியாருடைய அரசியல் வாரிசாய் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே பீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட காப்பாளரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருமான முனைவர் மா சுப்பராயர் அவர்களையும், கலை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் சேவா மணிவாணன் அவர்களையும், பழங்குடி மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் மலைவாழ் மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் உடனடியாக குரல் கொடுத்து ஓடோடி சென்று இன்றளவும் உதவி வரக்கூடிய தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினருமான அருமை தோழர் கஜேந்திரன் அவர்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை தோழர் சையத் கரீம் அவர்களையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை தோழர் சிவாஜி அவர்களையும், விவசாய விடுதலை முன்னணியுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் ராமசாமி அவர்களையும், திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமை தோழர் மதியழகன் அவர்களையும், சனாதனத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வரக்கூடிய தொல் திருமாவளுடைய வாரிசுகளாய் சங்கராபுரத்திலே பணியாற்றி வரக்கூடிய கள போராளிகளான சங்கராபுரம் கிழக்கு மாவட்ட ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் தலி சந்திரன் அவர்களையும், மேற்கு ஒன்றிய செயலாளர் மண் சிந்தனை வளவன் அவர்களையும்,
மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழர் இஸ்மாயில் அவர்களையும், எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சிராஜுதீன் அவர்களையும், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர், வழக்கறிஞருடைய மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் நா. தமிழ்குமரன் அவர்களையும், மருதம் தமிழ் கழகம் மற்றும் வாழ்க பெரியார் கழகத்தினுடைய நிறுவனரும் எம்மோடு என்றும் தோளோடு தோல்விக்கக்கூடிய வழக்கறிஞர் பே. சோழன் அவர்களையும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கடந்த 5 நாட்களுக்கு முன்பு திட்டமிட்டு தொடர்ந்து பிரச்சார பணிகளில் ஈடுபட்ட இந்த அனைத்து அமைப்புகளின் தோழர்களையும், இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சொன்னவுடனே வருகை புரிந்துள்ள அனைத்து இயக்கங்களின் தோழர்களுக்கும், சிறுவணிகம் பாதிப்பில் சிக்கி சின்னப்பின்னமாய் போன அனைத்து வியாபாரிகளுக்கும், விவசாயிகளுக்கும், தொழிலாளர்களுக்கும், மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், அரசு ஊழியர்களுக்கும் நாங்கள் சார்ந்த முற்போக்கு ஜனநாயக இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் அன்பு சொந்தங்களே, ஒரு நடிகருடைய பின்னால் சென்று எப்படி ஒரு படுகொலையானோம் என்பதற்கு இங்கே பல்வேறு உதாரணங்களோடு உரையாற்ற இருக்கிறார்கள். ஆங்காக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் வருகை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று இடம் சேர்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.